ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாட்டர்மெலன் வச்சு ஒரு ஸ்மூத்தி செய்யலாமா? அதுக்கு வாட்டர்மெலனை கட் பண்ணிக்கலாம் பாதியா. அந்த பாதியிலையும் பாதியாக கட் பண்ணி விதை இல்லாமல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நடு சென்ட்ரலில் எடுத்தாக்கா விதை அதிகமாக இருக்காதுல்ல, அதனால் நடுவில் போட்டு கட் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வாட்டர்மெலனை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வாழைப்பழம் ஒன்று எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த வாழைப்பழம் பிடிக்குமோ அந்த வாழைப்பழத்தை போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். அது கூட காய்ச்சி ஆற வச்ச ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். திக்காக இருக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 ஐஸ் க்யூப் போட்டு நம்ம மிக்சியில் அடித்த ஸ்மூத்தியை இதில் ஊற்றிக்கலாம். கிளாஸில் வாட்டர்மெலன் பனானா ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மூத்தி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில்.